இன்னைக்கு டின்னருக்கு வாழைப்பூ குருமா பண்ண போகிறேங்க. சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்காக. என்னோட பாட்டி வீட்டில் இருக்கிற வாழைப்பூவை பறித்து ஈஸியாக குருமா பண்ணிடுவாங்கங்க. அதே ரெசிப்பியை இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு வாழைப்பூ வாங்கியிருக்கேங்க. இந்த வாழைப்பூவை இது மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. வாழைப்பூவை இது மாதிரி தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா ஈஸியாக சுலபமாக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூவை இது மாதிரி தனியாக பிரித்து எடுத்துடணுங்க. வாழைப்பூவில் ஒரு நீளமான ஒரு தண்டு இருக்குங்க, கூடவே ஒரு இதழ் மாதிரி ஒன்று இருக்குங்க. ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துடணுங்க. நம்ம அப்படியே நம்ம நைஃபால் கட் பண்ணாலும் கட் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழைப்பூவில் இருக்கிற தண்டில் ஒரு தண்டு மட்டும் நல்லா மொத்தமாக மொட்டு மாதிரி வச்சுருக்குங்க. இது மாதிரி அதை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. வாழைப்பூவில் அடி சைடில் இது மாதிரி ஒரு இதழ் மாதிரி இருக்கும், அதையும் பிரித்து எடுத்துடலாங்க. இதை நம்ம பிரிக்காமல் அப்படியே போட்டு நம்ம குக் பண்ணும்போது வாழைப்பூ சாப்பிட்டா சம்டைம்ஸ் வயிறு வலிக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படியே வாழைப்பூவை கட் பண்ணி போட்டு இந்த நீளமான தண்டோட பொரியல் பண்ணாலும் அது சரியாக வேகாதுங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து இது மாதிரி வாழைப்பூவை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது மாதிரி இருக்கிற எல்லா வாழைப்பூவையுமே நான் க்ளீன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கிறேங்க. வாழைப்பூவில் இருக்கிற நீளமான இந்த தண்டையும் இந்த மாதிரி தாள் மட்டும் தூர போட்டால் போதுங்க. இப்போ இருக்கிற எல்லா வாழைப்பூவையுமே நம்ம க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சாச்சுங்க. ஃப்ரீ டைமில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கவரில் கூட கட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, நம்ம நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு. இதெல்லாம் வாழைப்பூவோட தேவையில்லாத வேஸ்ட்டுங்க, இதை தூர போட்டுடலாம். நமக்கு டைம் இல்லாமல் அப்படியே கட் பண்ணி வாழைப்பூவை இந்த தண்டோட சமைச்சோம்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க வாழைப்பூ சாப்பிடும்போது. இப்போது இருக்கிற எல்லா வாழைப்பூயுமே நல்லா தண்ணியில் அலசிட்டு இது மாதிரி 4-3 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி திருப்பி தண்ணியிலேயே போட்டு வச்சுக்கிறேங்க. அப்போ தான் வாழைப்பூ கருக்காமல் இருக்கும், கலர் மாறாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி ஊற வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை குருமா பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன், 3 பெரிய பூண்டு பல் போட்டுக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையுமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். வாழைப்பூ குருமாவுக்கு இஞ்சி சேர்க்கக்கூடாதுங்க. இஞ்சி சேர்த்தா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இஞ்சியை விட்டுட்டு நம்ம பூண்டு மட்டும் அரைச்சா போதும். இந்த குருமாவுக்கு தேவையான சின்ன வெங்காயம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம் அளவுக்கு, ஒரு பச்சை மிளகாய், 1/2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். குருமா தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பூ குருமாவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் வாழைப்பூ தண்ணியில் போட்டிருக்கோம், அதை நல்லா கையில் பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு வெங்காயத்தோடு சேர்த்துடலாங்க. வாழைப்பூவும் வெங்காயமும் சேர்த்து நல்லா எண்ணெயில் இது மாதிரி வதக்கிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 தக்காளியும் அப்படியே சேர்த்துடலாங்க. தக்காளியை கட் பண்ணி போடலைங்க, இது மாதிரி 1/2 தக்காளியை சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வாழைப்பூவோடு சேர்த்து தக்காளியை வேக வச்சு தக்காளியில் இருக்கிற தோலை தனியாக எடுத்துக்கலாங்க. அதனால தான் நம்ம கட் பண்ணாமல் போட்டிருக்கோம். இப்போது அரைச்சி வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரக பேஸ்ட்டை நல்லா வாழைப்பூவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. வாழைப்பூவை இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு குருமா பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க, வாழைப்பூவோட டேஸ்ட்டு. அதனால் நல்லா வதக்கிக்கணுங்க. இது மாதிரி பூண்டோடு சேர்ந்து வாழைப்பூ வதங்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க சாப்பிடும்போது குருமாவில். பூண்டோட பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோங்க, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா அப்படி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். குழம்பு மிளகா அப்படி இல்லைன்னா மல்லித்தூளையும் ரெட் சில்லி பவுடரும் கலந்து சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. வாழைப்பூவில் போட்டிருக்க மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போனதும் இப்போ தண்ணி விட்டுடலாங்க. நான் சின்ன கப்பால் தாங்க விட்டுருக்கேன், 50 ml கப்பால் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன், இதுவே போதுமானது. இப்போது இந்த வாழைப்பூ குருமாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு பேலன்ஸ் உப்பை நிறுத்தி வச்சிடுறேங்க, செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டுடலாங்க தாராளமாக. வாழைப்பூ நல்லா சாஃப்டாக வெந்துருங்க இது மாதிரி 2 விசில் விடும்போது. இப்போது நம்ம குக்கர் மூடி வச்சு விசில் வரத்துக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில், கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பூ ஒரு கைப்பிடி சேர்த்தாதாங்க இந்த குருமா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு பேஸ்ட்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் தேங்காய் பூவை. வாழைப்பூ நல்லா 2 விசில் வந்து சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போது இந்த வாழைப்பூவில் போட்டிருந்த தக்காளி பழத்தில் இருக்க தோலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. இது மாதிரி
தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. தோலை மட்டும் தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டா இந்த அரை தக்காளியும் நல்லா மசிச்சு விட்டுறலாங்க கரண்டியால். இது மாதிரி தக்காளியை மசிச்சு கரண்டியால் இந்த குருமாவில் விடும்போது நல்லா ஒரு மைல்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்குங்க. என்னோடய பாட்டி மத்து வச்சு லைட்டாக ஒரு கடைஞ்சி விட்டுருவாங்கங்க. அப்புறமா தான் இந்த குருமா பண்ணுவாங்க. நான் கரண்டியாலே லைட்டாக இது மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா 1-2 வெந்த வாழைப்பூவும் மசிஞ்சிருங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க குருமா சாப்பிடும்போது. இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்க குருமாவில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுடலாங்க. இந்த குருமாவுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குருமாவுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்குங்க. இந்த குருமா நல்லா கொதிச்சு வந்தால் தாங்க அதோட கலர் நல்லா தெரியும் நமக்கு. தேவைன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஊற்றி குருமாவை கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க கொதிக்க விட்டேன். இப்போ எங்களுக்கெல்லாம் குருமா கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க பிடிக்கும். அதனால நான் திக்காக பண்ணியிருக்கேன். தண்ணியாக இந்த குருமா சாப்பிட விரும்புகிறவங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ சூப்பராக வாழைப்பூ குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வாழைப்பூ குருமாவை எடுத்துடலாங்க ஒரு பவுலில். குக்கரில் குருமா நல்லா சூடாக அனல் பறக்க இருக்கிறதால குருமாவோட ஒரிஜினல் கலர் தெரிலிங்க. இது மாதிரி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க குருமா கலரு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு குருமாவை உங்கள் வீட்லேயும் வாழைப்பூ போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குருமாவோட பூரி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். இந்த சப்பாத்தியோடு வச்சு இந்த குருமாவை தான் நான் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும் இன்றைக்கி. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கூட இது மாதிரி குருமாவை சாப்பிட முடியாதுங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி குருமாவை. என்னோடய பாட்டியெல்லாம் ரேஷனில் கோதுமை வாங்கிட்டு கோதுமை மாவை அரைச்சிட்டு வீட்டில் இருக்கிற வாழைப்பூவை பறித்து ஈஸியாக இது மாதிரி டக்குன்னு ஒரு குருமா பண்ணிவிடுவாங்கங்க, செலவே இல்லாமல். இஞ்சி கொத்தமல்லி அதெல்லாம் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு ஈஸியாக ஒரு குருமா பண்ணிடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாழைப்பூ குருமா. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இது மாதிரி. நல்லா சூடாக இருக்கிற சப்பாத்தியோட இந்த குருமாவை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னமும் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த சப்பாத்தியை எடுத்துக்கிறேங்க நான் ஒரு பிளேட்டில். இப்போ இந்த குருமாவையும் ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான இந்த வாழைப்பூ குருமாவோட இந்த சப்பாத்தியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ குழந்தைங்களாம் இப்போ பொரியல் பண்ணி வாழைப்பூவை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி டேஸ்ட்டாக குருமா பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நமக்கும் திருப்தியாக இருக்குங்க. ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்துருக்கோன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். நம்ம சேனலில் வர எல்லா ரெசிபி வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.